ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் நம்ம பார்த்திங்கன்னா ஏசுநாதரை பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி உள்ளே மொபைலும் எடுத்துகிட்டு போகல, கேமராவும் உள்ளே எடுத்துகிட்டு போகல. வெளியே வந்த வாட்டி தான் கேமரா மொபைலும் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். உள்ளே போய் பார்த்திங்கன்னா சிறப்பாக சாமியை பார்த்தாச்சு. சிறப்பாக ஒரு சிலுவையை போட்டுட்டு உள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தாச்சு கைஸ். அந்த வெளியே வந்து தான் நான் வீடியோ விளாக் எடுத்துகிட்ருக்கேன். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். விரல மட்டும் ஆட்டினேன். காய்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளாங்கண்ணியிலேருந்து இப்போ தான் கிளம்புறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி 5:30 ஆகிடுச்சிங்க. பசங்க ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து சுற்றி ஓஞ்சி டயர்டாகி இப்போ போகலாம் அப்படின்னாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் பசங்க பின்னாடி கடையாக தான் இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. என்ன வாங்குறாங்கன்னு தெரில. அதனால் கடையில் நாங்கள் முன்னாடி போகிறோம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் கடையில் சாப்பிட்டோம். அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெல்லாம் அங்கேயே வச்சுட்டு ஹெல்மெட் மட்டும் வச்சுக்கிட்டு பைக்கில் வந்து போனாங்க. இப்போ போய் அங்கே போய் பேக் எடுத்துகிட்டு பேக்கில் தான் க்ளவுஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அழுத்தி பிடிச்சோம்னா கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. எப்படி பார்த்தாலும் நைட் ஆயிருங்க. நைட்டு ஒரு 11 மணி, கண்டிப்பாக 11 மணி ஆகுங்க நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. இதுவும் நல்ல வேலை நம்ம முன்ன போலீஸ் பிடிச்சாங்க இல்லைங்களா, கீழே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் இல்லைங்க. அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம ஏதோ ஒரு வழியில் தானே வந்தோம். எந்த வழின்னு தெரியவில்லையே. டிராஃபிக் எண் 50. அதாவது இந்த ஊர் பாருங்க. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி. எப்போ பேக் எடுத்துட்டு எப்போ கிளம்புறது? முன்னாடி சுத்தமாக காற்று இல்லைங்க. வண்டியில் சுத்தமாக தூள் இல்லை. 1.5 லிட்டர் தான் வண்டியில் தூளே இருக்குது. ஒரு 10 லிட்டர் அடித்து தாங்க கிளம்பணும். முன்னாடி காற்று வேறு சுத்தமாக இல்லைங்க. டயர் வேறு மெல்லுது, நரன்னு நின்றுக்கிட்டே இருக்குங்க. ஒரு நல்ல பெட்ரோல் பங்க் பார்த்து பெட்ரோல் அடிச்சுருக்காங்க. HP இந்தியன் நல்லவே ஒன்று அடிக்கணும் இருக்கும். அப்போ எந்த பெட்ரோல் பங்காக இருந்தாலும் பேர் பண்ணாமல் இருந்தால் சரிதான். ஆனால் மாதிரி ஹோட்டலில் பேக் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கிளம்பும்போது லாஸ்ட் கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு படித்து வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சோம். பட் பசங்க தூக்கம் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறுத்தி, அதாவது HP பெட்ரோல் பங்கில் நிறுத்தி கொஞ்ச நேரம் தூங்க சொல்லிட்டோம். தூங்கிட்ட பையன் இப்போ தான் எந்திரிச்சோம். பையன் எந்திரிச்சோம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்கில் பெட்ரோல் டேங்க் வந்துன்னா ஃபியூலும் கம்மியாகிடுச்சு. இன்னும் 2 லிட்டர் தான் பெட்ரோலும் இருக்குது. நம்ம ஒரு 5 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு இங்கே வந்து கிளம்பிடலாங்க.
ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 நைட்டு 2 பகல், ஆமாம் 2 நைட்டு 2 பகல் தூங்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் தூங்கியிருக்குன்னா ஒரு 1.5 மணி நேரமுங்க, அவ்வளோதான் நம்ம தூங்கினதே. இன்னமும் வந்து பார்த்திங்கனாவே நல்லா சுறுசுறுப்பாகவே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய விஷயம் இல்லை. பட் பைக் ஓட்டிகிட்டு இங்கேருந்து போகணும். பின்னாடி என்னன்னு தெரியலைங்க, காற்று எவ்வளோ அடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காற்று எவ்வளோ அடித்தாலும் இறங்கி போயிடுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மவுத்து மாற்றிருந்தேன். மறுபடியும் செயின் மட்டும் மாற்றினா போதும். கல் நல்லா தான் இருக்குது. செயின் மட்டும் ஆர்டர் போட்டு மாற்றினா ஓகேங்க. ஏன்னா 8 வரைக்கும் செயின் இழுத்து வச்சுட்டேன். நம்ம ஏர் பிடிச்சிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஏர் பிடிச்சிட்டு கிளம்பிடலாங்க. டயர்லாம் விட்டு புழுந்து போச்சு. இதை வேறு மாற்றணும். பின்னாடி டயரே 7000, முன்னாடி டயர் ஒரு 3000. எப்படி பார்த்தாலும் 10-11,000 வந்து ஓகேங்க. பஸ்ஸு வந்துருச்சு, வண்டி எடுக்கிறாங்க. நம்ம ஃபியூல் அடிச்சுட்டு கிளம்பும்போது விழா கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். டாய். ஊருக்கு வந்தார், திடீர்னு வந்து நிற்கிறாருங்க. ஃபியூல் அடிச்சுட்டு கிளம்பிடலாம். டயர் பிடிச்சி தான் போகணும். டயர் வேறு போயிடுச்சு, வெட்டிக்கிட்டு இருக்கு. இந்த காற்று இல்லாமல் ஓட்டினா என்ன பண்ணும்? முன்னாடி நிற்க சொன்னாங்க காற்று பிடிக்கிற இடத்துல. ஆனால் ஓகே. ஃபியூல் அடிச்சுட்டு ஏர் பிடிச்சிட்டு கிளம்பும்போது உங்கள் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பை முடிச்சிட்டோங்க. 2 நைட்டு 2 பகலுங்க. ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க. எங்கள் கரெக்டாக லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வாழப்பாடியிலேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வருது நம்ம வீட்டுக்கு. நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டிட்டுருக்காங்க. நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே தேங்க்யூ கைஸ். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய ட்ரிப் அடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த பெரிய ட்ரிப்பு என்ன ஊர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸாகவே போட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டிட்டுருக்காங்க. நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு தேங்க்யூ, பாய். நானும் வீட்டு தான் விளையாடுறேன். வாங்க அடே நம்ம ஊராடா, நம்ம ஊர் தானே இது. ஏடா இடிச்சுட்டாங்க அப்புறா ஏண்டா ஒரு 2 நாள் ஊரில் இல்லைன்னா என்னென்னடா பண்ணுறீங்க?